ஜோதிடத்தை விரும்பும் அன்பு ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மகாலட்சுமியை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பிப்ரவரி மாதத்தின் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார், செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார், புதன் மகர ராசியில் இருக்கிறார், 19ஆம் தேதி கும்பத்திற்கு இடம்பெயர்கிறார், மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை. சந்திரன் இந்த வாரம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம்: சூரியன் கும்பராசியில் இருக்கிறார், செவ்வாய் மகர ராசி, புதன் மகர ராசி கும்பம் ராசி, குரு மேச ராசி, சுக்கிரன் மகர ராசி, சனி கும்பராசி, ராகு மீன ராசி, கேது கன்னி ராசி. வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் இந்த வாரத்தில் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உறவுகளை பேணுவதில் அக்கறை காட்டுங்கள். தேவையில்லாத விரோதங்களை உண்டாக்கலாம். சந்திரனின் இடமாற்றங்கள் தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களையே தரும். செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருப்பதால் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள். மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்கும். விரோதிகளின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் விலகும். புதன் 7 மற்றும் 8ஆம் வீட்டில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மேலதிகாரிகளின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் ஏற்றமான பலன்களையே காண்பீர்கள். பிரயாணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் அடைவீர்கள். குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகும். சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருப்பதால் வெளியிடங்களில் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ராகு 10ஆம் வீட்டில் இருப்பதால் பிரபலமான மனிதர்களில் சந்திப்பு தொழிலில் முன்னேற்றமடைய செய்யும். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருப்பதால் துணிவுடன் காரியங்களில் இறங்கினால் வெற்றியை சந்திப்பீர்கள். ராகு 9ஆம் வீட்டை பார்ப்பதால் தகப்பனார் வகையில் மருத்துவ செலவு உங்களுக்கு ஏற்படும். கேது 3ஆம் வீட்டில் இருப்பதால் தொழிலுக்கு இடையூறு உண்டாகும். வியாபாரத்திற்காக கடன் வாங்கும் சூழ்நிலை உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.